சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி நாய்கள் இங்க வந்து பிடிக்கப்படலைங்க சார். ஒரு கண் தொடப்பா இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நடத்துறாங்க. ஷெல்டர்கள் ஒழுங்கா அமைக்கப்படல, ஷெல்டரே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னன்னா நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு ஷெல்டருக்கு அனுப்பணும்ன்றதுதான் வந்துட்டு ஆர்டர். இந்த ஷெல்டரே ஒழுங்காக அமைக்கப்படல. சரிங்களா? இப்ப பவுண்ட் இருக்கு இல்லீங்களா, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணக்கூடிய இடங்கள், ஏபிசி சென்டர்ஸ், கண்டமாப்பேட்டை, புளியந்தோப்பு எல்லாமே, அதுல வந்து ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு இது பண்ணி அங்க கொண்டு போய் அடைக்க போறாங்க. அந்த ரூம் எங்க இருக்குன்னா, கெனைன் டிஸ்டம்பர், ரேபிஸ், இது எல்லாமே வந்து தொற்று நோய். கெனைன் டிஸ்டம்பர் எல்லாமே வந்து காற்றிலே வந்து பரவக்கூடியது. அந்த அந்த பக்கத்து அந்த இருக்க அந்த ரூம் பக்கிட்ட தான் வந்து இந்த நாய்கள் அடைக்க போறாங்க. தொற்று வியாதி பட்டு செத்து போகுங்க. எத்தனை கவுண்ட் போகுதோ அத்தனையில வந்து பாத்தீங்கன்னா 20% கூட பொழைக்காது. இது என்ன மாதிரியான ஒரு நியாயம்? என்ன மாதிரியான ஒரு மனித தன்மை? இதை சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் சரி புடிச்சு கொண்டு போய் ஷெல்டர் வைக்கப்பட்டு ஷெல்டர்ல தான் வந்து நாய்களை வந்து பராமரிக்கப்படணும்னு இருக்கு. இந்த மாதிரி தொற்று வியாதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு கெனைன் டிஸ்டம்பர், ரேபிஸ் இருக்கிற டாக் கூட பக்கத்துல இன்னொரு டாக் வச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி நல்லா இருக்கிற நாய்ங்க உள்ள சர்ஜரி பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ண டாக்ஸ் யார் மேல் பார்வையில இருக்கு? யார் போய் கண்காணிச்சா? யார் இன்ஸ்பெக்ட் பண்ணா? எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியில வரலீங்களே. குடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 நாய் இறந்துருச்சு. இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இதுல நாய கொன்னு இழுத்துட்டு போறாரு. இதுதான் டாக் கேச்சிங் மெத்தடா? ஜிசிசி, கிரேட் சென்னை கார்பரேஷன், இதுதான் டாக் கேச்சிங்கோட மெத்தடா? சொல்லுங்க. நாயை கொன்னு இழுத்துட்டு போறது, இறந்துருச்சு. உள்ளே 2 நாய் இறந்து போயிருக்கு. இது மனித தன்மையா? 3 மணில நீங்க நிக்கிறோம். இதை வந்து கேள்வி கேட்கறதுக்காக தான் நிக்கிறோம்.